திருச்சியில் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கள்ளநோட்டு அடித்த மருத்துவ பிரதிநிதி கைது. திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை அடுத்துள்ள மருதாண்டாக்குறிச்சியைச் சேர்ந்த பிரான்சிஸ் என்பவரது மகன் அனி பவுல்ராஜ் தற்காலிக மருத்துவ பிரதிநிதியாக பணியாற்றி வந்தார். தற்காலிக பணி என்பதால் போதிய ஊதியம் கிடைக்கவில்லை என்பதால் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும், அதற்கு என்ன செய்வது என்று யோசித்தார். இதனால் குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்த அவர் கள்ளநோட்டு அச்சடிப்பது என முடிவு செய்தார். இதற்காக இன்டர்நெட்டில் விவரங்களை சேகரித்தார். கள்ளநோட்டு அடிக்க தேவையான கலர் பிரிண்டர், இங்க், வெள்ளை பேப்பர் ஆகியவற்றை வாங்கினார். பின்னர் கள்ளநோட்டை அச்சிட்டு புழக்கத்தில் விட்டு வந்துள்ளார். கள்ளநோட்டால் அவரது வாழ்க்கை செழிப்படைந்தது. வெளிநாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொண்டார். அவரது நடவடிக்கைகள் அந்த பகுதி மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. மேலும் அப்பகுதியில் கள்ளநோட்டு புழக்கம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வன் நாகரத்தினத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் உதவி ஆய்வாளர் வேலழகன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் வீட்டில் இருந்த அனி பவுல்ராஜை தனிப்படையினர் மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது அவரது சட்டைப்பையில் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது வீட்டிலிருந்து கள்ளநோட்டு அச்சடிக்க பயன்படுத்தப்பட்ட பிரிண்டர், இங்க், செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக மல்லியம்பத்து கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் சோமரசம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அனி பவுல்ராஜை கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர்.